வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். 23 பேரை பலியெடுத்த கொத்மலை விபத்து காரணம் வெளியானது. நாட்டில் களமிறக்கப்பட்டுள்ள சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு கதிகலக்கும் குற்றவாளிகள். ஐரோப்பா செல்ல காத்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். டிரம்பின் வரி விதிப்புக்கு தடை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவு. மழை வீழ்ச்சி அதிகரிக்கும் சாத்தியம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அண்மையில் கொத்மலை பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்திற்கு கதிர்காமம் பிராந்திய போக்குவரத்து சபை மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவை பொறுப்பேற்க வேண்டும் என விசாரணை அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் வெளியிட்டுள்ள விசாரணை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கொத்மலை கரண்டியல்ல பகுதியில் அரசு பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 40க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். விபத்துக்கு முக்கிய காரணம் சாரதியின் ஓய்வின்மை என்றும் அதுவே அவர் நித்திரை கொள்ள காரணம் என்றும் விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சாரதியின் ஓய்வின்மை விபத்துக்கு முக்கிய காரணம் என்று விசாரணை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை பயன்படுத்தி கதிர்காமம் பிராந்திய போக்குவரத்து சபை பேருந்தை முறையாக பராமரிக்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. குறித்த பேருந்து கடைசியாக 2023ஆம் ஆண்டு பழுது பார்க்கப்பட்டாலும் பேருந்தின் சட்டகத்தின் தூண்கள் தேய்ந்து போயிருந்தன. ஆனால் அவை அகற்றப்படவில்லை மற்றும் புதிய தகடுகள் பயன்படுத்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே விபத்து பேருந்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியதாக விசாரணை அறிக்கை கூறுகின்றது. 2022ஆம் ஆண்டு விபத்து நடந்த இடத்தின் இருபுறமும் 2 மரக்கடைகளை கட்டுவதற்கு வீதியில் அபிவிருத்தி அதிகார சபை வணிகர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. எனினும் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக வணிகர்கள் பெரிய மரங்களை வெட்டி விபத்து நடந்த இடத்தில் தரையை சமன் செய்ததாகவும் விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் சிறப்பு விசாரணை நடத்த போலீசாரினால் ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் துப்பாக்கி சூடு உள்ளிட்ட குற்றங்களை செய்து தப்பி ஓடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு ஆயுதங்கள் மற்றும் விரிவான அணுகளுடன் கூடிய சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. இந்த குழு தென் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த பிரதி போலீஸ் மா அதிபர் கிட்சிரி ஜாலத் தலைமையில் செயல்படுகின்றது. இதில் தங்காலை மாத்தறை போலீஸ் பிரிவுகளை சேர்ந்த 8 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 15 நெடுஞ்சாலை மோட்டார் சைக்கிள்கள் அடங்கும். மேலும் சுமார் 46 அதிகாரிகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளனர். சிறப்பு மோட்டார் சைக்கிள் குழுவின் முன்னேற்றங்கள் குறித்து ஆராய்ந்த பின்னர் நாட்டின் குற்ற செயல்கள் அதிகமாக இடம்பெறும் பகுதிகளில் இதனை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு புதிய பொறிமுறையை நிறுவ ஐரோப்பிய ஒன்றியம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளுக்கான விசாக்களை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வாக நாட்டில் ஒரு புதிய அலுவலகத்தை நிறுவ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆராய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் ராடோஸ்லாவ் கிசோர்ஸ்கி இணக்கம் வெளியிட்டுள்ளார். விசாரணைகளை பெறுவதில் இலங்கையர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்து வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித்த ஹேரத்துக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பு நேற்று வெளிவிவகார அமைச்சில் நடைபெற்றது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட தகவல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் உடன்பாட்டை தெரிவித்தார். போலந்து வெளியுறவு அமைச்சரும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவருமான ராடோஸ்லாவ் கிகோர்ஸ்கி 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்புக்கு தடை விதித்து அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டிரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் நீதிபதிகள் கூறுகின்றனர். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட டார்ச் என்ற துறையிலிருந்து விலகுவதாக பதிலளிபர் எலான் மஸ்க் அதிரடியாக அறிவித்துள்ளார். டிரம்ப் அளித்த பதவியில் பணியாற்ற 130 நாட்கள் மஸ்க் ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் திடீரென இந்த பொறுப்பிலிருந்து அவர் விலகியுள்ளார். டார்ச் துறையில் இருந்து விலகுவதாக எலான் மஸ்க் அறிவித்தது டிரம்புக்கு பெரிய அதிர்ச்சியாக அமைந்திருந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பும் டிரம்ப் நிர்வாகத்திற்கு பின்னடைவாக அமைந்தது. இதனால் ஒரே நாளில் அடுத்தடுத்த 2 பின்னடைவுகளை டிரம்ப் எதிர்கொண்டுள்ளார். அமெரிக்காவிற்குள் இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு வரி விதிப்பு, பரஸ்பர வரி விதிப்பு என பல கெடுபிடிகளை டிரம்ப் மேற்கொண்டு வந்தார். அதேபோல அமெரிக்காவில் வாங்குவதை விட அதிகம் விற்கும் நிறுவனங்களுக்கு எதிராகவும் டிரம்ப் வரி விதித்தார். டிரம்பின் வரி விதிப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யும் அமெரிக்க நிறுவனங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்தன. எனவே டிரம்பின் உத்தரவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தன. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்புக்கு தடை விதித்துள்ளது.
டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி செயல்படுவதாகவும் 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு கூறியுள்ளது. இன்று மாலை முதல் நாட்டில் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடமத்திய மாகாணத்திலும் மன்னார் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.ceylontamil.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.